இன்று நீங்கள் பார்க்க இருப்பது, அட்லீஸ்ட் நீ இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணு. உங்க அக்காவுக்கு தான் இந்த வீட்ல கல்யாணம் நடந்துச்சு, உனக்கு இல்ல. பொம்மையை எடுக்க சொல்லி எங்க வீட்டு மருமகளுக்கு தான் சொன்னோம், உனக்கு இல்ல. இனி காணுங்கள். சீக்கிரம் வாங்க, கார் வந்துருச்சு. அருண் அண்ணியை கூட்டிட்டு வந்துட்டான். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். என்னப்பா அருண், வர வர உன்னோட போக்கே மாறிடுச்சு. உங்க மாமியார் வீட்டுல குடிச்ச தண்ணியோட எஃபெக்டா? இல்லடா வருண், இது தண்ணி குடிச்ச எஃபெக்ட்லாம் இல்ல. பக்கத்தில் உள்ள முகத்துல ஒரு பொலிவு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா காதல் வரும். அப்படின்னா ஓகே, உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் டா. நீ என்னமோ இப்படி சொல்லிட்ட, ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, காதல்னு வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு. கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பிரச்சனையே இல்லாம காதல் வந்தா அதுல நமக்கு சுவாரஸ்யமா இருக்காதுடா. கரெக்டா சொன்னடா. போலாமா அழகி? எனக்கு கண்டிப்பா தெரியுங்க நீங்க வருவீங்கன்னு. என்ன தெரியும்? நீங்க கண்டிப்பா திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ ரியலி? ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கே தெரியாது நான் திரும்ப வருவேன். என்னை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. போக போக பாருங்க, எல்லாம் புரிய வரும். நில்லு நில்லு, அங்கேயே நில்லு. நான் எப்போ ஜெயில இருந்து வந்தாலும் புருஷன் அர்ஜுன் தாஸ் சொல்லுவாரு, சீக்கிரம் போய் உன் பிள்ளைக்கு ஆரத்தி எடுன்னு. அதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி ஃபாலோ பண்றியம்மா? இப்பெல்லாம் நான் எப்ப வந்தாலும் உடனே ஆரத்தி எடுத்துடுறேன். இதெல்லாம் சம்பிரதாயம் என் செல்லமே, என் தங்கமே. நான் சொல்றது கொஞ்சம் புரியுதா உனக்கு? புதுசா கல்யாணம் ஆகி வீட்டுக்கு லக்ஷ்மி வந்தா அத வரவேற்கணும்னு சொல்லுவாங்க, சரியா? இப்ப ஆரத்தி எடுக்கட்டுமாப்பா? யார் கண்ணும் படக்கூடாது. நல்லா இருமா. உள்ளவா. சித்தி, நம்ம வீட்டுக்கு ஏதோ ஆஃபர் வந்த மாதிரி இல்ல? ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு. நீ நல்லா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். இங்க பாரு மருமகளே, இப்போ உங்க மாமனார் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணதோட இனிமே உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குமா. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போற. ஓய் பிரீத்தி, நீ அழகி கிட்ட என்னென்ன பொறுப்பு ஒப்படைக்கணுமோ எல்லாத்தையும் ஒப்படைச்சிரு, புரியுதா? நான் இப்பவே உங்ககிட்ட உறுதியா சொல்றேன், என்னோட அழகி எல்லா பொறுப்புகளையும் கரெக்டா செஞ்சு முடிப்பேன். உன் வாக்கு அப்படியே பழிக்கட்டும். மருமகளே, இனிமே உன் புருஷனை பாக்குறது மட்டும் உன் பொறுப்பு இல்ல, இந்த வீட்டை பாக்குற பொறுப்பும் உன்னோடதுதான். இந்த குடும்பத்தோட பொறுப்பு, இந்த வம்சத்தோட பாரம்பரியம், இந்த வீட்டோட கௌரவம், மரியாதை, இது எல்லாமே
இனிமே உன் கையில தான் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யணும். இதோட உனக்கு நான் இன்னொரு பொறுப்பும் கொடுக்க போறேன். நீ இந்த வீட்டு மருமகன்ற உரிமையில நீ அதை நிறைவேற்றி ஆகணும். வா வா. வா என் கூட வா. சுமதி, எனக்கு உங்களால ஒரு சின்ன ஃபேவர் ஆகணுமே. என்ன? இந்த 2 பேக்ல உங்களோட பேக் அது, அண்ணி பேக் அதுன்னு எனக்கு தெரியணும். இல்ல உங்க ரூம்ல வைக்கிறதுக்கு தாங்க கேக்குறேன். அது அக்காவோட பேக். ஓ ஓகே, நான் அண்ணி ரூம்ல கொண்டு போய் வச்சிடுறேன். ப்ளீஸ், நான் கொண்டு போய் வைக்கிறேன். மருமகளே, எங்களுக்கு குழந்தைங்கன்னா உயிர். நானும் அருணோட அப்பாவும் அருணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த வீட்ல எப்போதும் குழந்தைங்க சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த வீட்ல எங்க பேர குழந்தைங்க ஓடி விளையாடணும், எங்க வம்சம் விருத்தி ஆகணும். இங்க பாருமா மருமகளே, இப்போ உன் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரியுதோ இதையெல்லாம் எங்க பேரன் பேத்திக்காக ஆசையா எடுத்து வச்சதுமா. இதெல்லாம் நம்ம ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் ஆகிறதுல இருந்து எடுத்து வச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாம்பிள்ஸ் சொல்றோம். எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் நாங்க உனக்கு கொடுக்கற பெரிய பொறுப்பு. உங்களோட குழந்தைங்கள, எங்க பேரம் பேத்திங்கள இந்த கையில கொடுத்துட்டா போதும். இங்க பாரு, நான் இப்பவே சொல்லிட்டேன், என்னோட பேரம் பேத்திங்களை வளர்த்து ஆளாக்குறது என்னோட பொறுப்பு. என்னங்க சொல்றீங்க? என்ன? நீ ஒரே ஒரு காரியம் பண்ணணும் மருமகளே. அட்லீஸ்ட் நீ இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொம்மையை செலக்ட் பண்ணணும். பொம்மை நீ எடுத்து கொடுத்த பொம்மைய பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு அதையே எங்க ஆசை பேரம் பேத்தி மாதிரி கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். வேணும்னா இதை வேற விதமா எடுத்துக்கலாம். அதாவது இது நாங்க உனக்கு பண்ற ஆசீர்வாதம். போமா. ரொம்ப நல்லா இருக்கு. பேரும் பேத்தியே இன்னும் இந்த உலகத்துக்கு வரல, அதுக்குள்ள இவ்ளோ கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்களா? மத்தவங்களுக்குலாம் இந்த வீட்ல ஏதாச்சும் பாக்கி இருக்கா இல்லையா? இங்க பாருமா, அதாவது எந்த நேரத்துல எதை பேசணுங்கிற ஒரு சின்ன தெளிவு மட்டும் உனக்கு வந்துருச்சுன்னா அதை நல்லா உணர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் உன் வாயை திறந்து பேசு. நீ போய் எடுமா மருமகள், போ. அங்க இருக்கிற பொம்மைகள்ல எது உனக்கு பிடிக்குதோ அதை எடு. போமா, ஏதாவது ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு போ போ. அக்கா, இவ்ளோ அழகான டாய்ஸ் கடையில கூட இவ்ளோ டாய்ஸ் இருக்காது போல. இது பாருக்கா, எவ்ளோ கியூட்டா இருக்குல்ல? இந்த பொம்மை தான் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் நடந்திருக்கிறது உங்க அக்காவுக்கு, உனக்கு இல்ல. பொம்மையை இப்ப எடுமான்னு நாங்க எங்க மருமக கிட்ட சொன்னோம்.
உன்கிட்ட இல்ல. உங்க வீட்டு சம்பிரதாயம் இப்படிதான் இருக்குமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அவ கூடவே இன்னொரு பொண்ணு வந்துருவாளா? பிரீத்தி, இதேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொன்ன அது தப்பு. இப்படி கூட நடக்குமா? அக்காக்கு கல்யாணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது தங்கச்சி கூட சேர்ந்து வருவாங்களா? இப்போ அதனால என்ன குறைஞ்சு போயிடுச்சு? அந்த பொண்ணுக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கு. மருமக நம்மளோட பொண்ணுனா மருமகளோட தங்கச்சியும் நம்ம வீட்டுக்கு நெருக்கமான உறவு தானே, நம்மளுக்கு பொண்ணு மாதிரி தானே. ஏங்க, ஏன் பிறந்த வீட்ல இருந்து இந்த மாதிரி யாருமே வரலையே? நான் இங்க தனியா தானே வந்தேன். எனக்கும் எல்லாமே புதுசா தானே இருந்துச்சு. எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் நடந்துக்கல. நீங்களும் என்ன அதே மாதிரி நல்லபடியா தானே பாத்துக்கிட்டீங்க. பிறந்த வீட்ல இருந்து யாரையாவது அனுப்பணும்னா ஒரு வார்த்தை அனுப்பணுமா வேண்டாமான்னு கேட்கணும்ல. அதெல்லாம் கண்டிப்பா கேட்டுதான் அனுப்புவாங்க பிரீத்தி. ஐயோ பிரீத்தி, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் சரின்னு சொல்லிட்டேன். இந்த வீடு என்னோடது, பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. அவளோட தங்கச்சி இங்க வரேன்னு சொல்லும்போது அதுக்கு நான் தானே சரின்னு சொல்லணும். ஆமாப்பா, வீடு என்னமோ பொண்ணோட இதுதான். உங்க எல்லாரையும் நான் என்னமோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா சாரியா, என்னால உங்களை படிக்க முடியாது. எனக்கு தான் உங்களை படிக்க டைமே இல்லையே. போச்சு, எங்கேயும் வந்துட்டானா? என்ன விஷயம்? ஏதாவது வேலை இருக்கா? ஏங்க, நான் இங்க இருக்கும்போது புக்கு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், அது என்னோட இஷ்டம். முதல்ல நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு செய்யறதுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ஆக்சுவலி எனக்கு எந்த வேலையும் இல்லை. பட் ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். மறைக்காம சொல்லுங்க, நீங்க இங்க எனக்காக தானே வந்திருக்கீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் இருக்காங்களே கனவுலே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருவாங்களா. ஆனா எனக்கு கண்ணால பார்த்துட்டேன். கடவுளே, ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் எப்பவுமே ஒரு பிடிவாதக்காரன். நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். உங்களையும் இங்கேருந்து நான் போக விட மாட்டேன். உங்களுக்கு உண்மைதானே தெரியணும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போக விடுவீங்கல்ல? கண்டிப்பா, அதுல டவுட்டே இல்ல. ஓகே. உண்மை. ஏங்க, எதுவுமே சொல்லாம போறீங்க? அட, நீங்க தானே சொன்னீங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் போக விடுவேன்னு. அதனாலதான் நான் உண்மையே சொல்லிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். நீ என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவ. இங்க பார் வருண், போதை லிமிட்ல இருக்கணும். ஆனா காதல் மட்டும் அவுட் ஆஃப் லிமிட்ல போய் பொங்கி வழியணும். இன்னைக்கு நம்மளோட கோட்டா ஓவர்பா. குட் நைட். ஏய் நோ அருண், நோ. நீ உன்னோட கோட்டாவை முடிச்சிட்ட. ஆனா பாரு, நீ பேச வேண்டியது இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. டேய் இங்க பாருடா, எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அதை விட முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தா அதை மட்டும் சொல்லு. டேய், நான் அதை பத்தி தான்டா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். சொல்லு. இன்னைக்கு உனக்கு ப்ரொஃபஷனலான ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. அதுக்கு என்ன இப்போ? இந்த ராத்திரியில தாண்டா அது நடக்கும். அதனால நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு இதான் சான்ஸ். அப்படி நீ நிரூபிக்கலன்னா வாழ்க்கை பூரா அவ உன்னை மதிக்கவே மாட்டா. டேய், அவ வெக்கப்பட்டுக்கிட்டு உன் பக்கத்திலே வரமாட்டா. ஏதாவது காரணத்தை சொல்லி உங்ககிட்ட இருந்து தப்பிக்க பாப்பா. டேய், அவ ஏன்டா அந்த மாதிரி பண்ண போறா? ஏன்னா பிறந்த வீட்டுல அப்படிதான்டா இருக்கணும்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள அதே தாண்டா அவளும் ஆசைப்படுவா, நீ ஆசைப்படுற மாதிரியே. ஆனா வெளியில சொல்ல மாட்டா. டேய் அருண், நீ
நினைச்சத நடத்தாம பின்வாங்காத. இன்னைக்கு ராத்திரி இந்த அருண் யாருங்கிறத நீ நிரூபிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், பாசமா பாசமா ஓ நடந்து. ஓகேடா ஓகேடா, அதை பத்தி டென்ஷனே ஆகாத. சரியா? குட் நைட். நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்? சுமதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நீ மாமா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலே போதும். அதுவும் இல்லாம மாமா புத்திசாலி, உன் மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. நீ சொன்ன வார்த்தையை கண்டிப்பா அவர் தட்ட மாட்டாரு. ம். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். நீ எங்க போற? ரொம்ப நேரம் என்னால இங்க இருக்க முடியாது. மாமாவும் இப்ப வந்துருவாரு. அதுவும் இல்லாம உங்க 2 பேருக்குள்ள டிஸ்டர்பன்ஸா நான் இருக்க விரும்பல. குட் நைட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். சுமதி, வெல்கம் மாமா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு டபுள் வெல்கம். நீங்க எப்போ கிளம்புவீங்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஓகே, நான் கிளம்புறேன். குட் நைட். காதலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், காதலோட உணர்வை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை பத்தி யோசிச்சு கூட பார்த்ததில்லை. இந்த காதல் வந்தா என் உலகம் இவ்வளவு அழகா இருக்கும். என் மனசுக்கு நெருக்கமா இது வரைக்கும் யாருமே இருக்குது. என் இதய துடிப்புக்கு நீதான் காரணம். போய் அழகி, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். I love you. இனிமே நம்ம 2 பேருக்குள்ளே எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. என் இதை இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேகமாக துடிச்சதே இல்லை. மூச்சு தடற மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஏதோ கனவு மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா நீ எனக்கு சொந்தமாயிட்ட. சௌமி, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா அதை கேப்பியாமா? இந்த கற்பூரம் எல்லாம் மொத்தமா காலி ஆகுற வரைக்கும் நீ அருண் பக்கத்துல போக கூடாது. அதே மாதிரி அருணையும் உன்னை நெருங்க விடாது. இதை செய்யலன்னா அசம்பாவிதம் நடந்துரும். அருணுடைய உயிருக்கு இதனால ஆபத்து வரலாம். ஏய் அழகி, இப்போ என்னாச்சு உனக்கு?
இந்த கற்பூரத்தை அம்மா கொடுத்தாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது முழுசா காலியாகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதா. போச்சுடா. வழக்கமா படத்துல தான் வில்லனுங்க கரெக்டா வந்து நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துவானுங்க. நம்ம கதையில ஏன் இப்படி நடக்குது? ஐயோ அழகி, இல்ல இப்ப இது என்ன புது பிரச்சனை? இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னாங்க? அம்மாதான். அம்மாவா? நீங்க தான் பாத்தீங்கல்ல நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு. அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு. அதனாலதான் இந்த கற்பூரம் முழுசா கரையிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒருத்தர் நெருங்க கூடாதாம். நம்ம 2 பேரும் விலகி இருந்ததா நம்ம 2 பேருக்குமே நல்லது. அவ அப்படியே வெட்கப்படுவா, அதை வெளியே காட்டிக்க மாட்டா. வேண்டான்னு சொல்லுவா, உன்னை தள்ளியும் விடுவா. ஆனா நீ நினைச்சதை நடத்தாம வெளியே வராதா. இன்னைக்கு ராத்திரி இந்த அருண் யாருன்னு நீ நிரூபிச்சே ஆகணும்டா. இது பாரு, இங்க பாரு அழகி, நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டு. அது என்னன்னா, ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு உறவுல இணைஞ்சாங்க. அதாவது நீயும் நானும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு நடுவுல யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு விடவே கூடாது. அது அம்மாவாகட்டும், அண்ணனாகட்டும், தங்கச்சி ஆகட்டும், அது இந்த கற்பூரமோ இல்ல பெத்த அப்பாவோ, யாருக்குமே உரிமை. புரியுதா? அம்மாதான். அம்மாதான். அது எனக்கு அது வந்து அம்மா. இல்ல அழகி, இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ராத்திரி. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கு நீ என்னை தடுக்கவே கூடாது. நானும் அமைதியா இருக்க மாட்டேன். ஆனா அம்மா. பொண்ணு அப்படிதான் வெக்கப்படுவான். ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு பக்கத்துல வரணும்னு தான் ஆசையா இருக்கும். இதுதானே வரும்னு சொன்னா, அப்படியே அழகி என்னை விட்டு தனியா போய் நிக்கிறா. ஓய் அழகி, என்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கா? இதை பத்தி வரும் உண்மை சொல்லியே. இப்ப நான் என்ன பண்றது? இப்போ என்னாச்சு உனக்கு? இல்ல நீ இப்போ சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கியா, இல்ல என் மேல ஃபீலிங் வந்து அழுதுட்டு இருக்கியா? ஜெனரலா ஃபர்ஸ்ட் நைட்ல எப்பவுமே புருஷன் பொண்டாட்டி கிட்ட வரும்போது பொண்டாட்டி இப்படி அழுவாளா? இல்ல உண்மையிலேயே அழுக வருமான்னு கேக்குறேன். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட். ஆமாமா, எனக்கு இது 12வது ஃபர்ஸ்ட் நைட் பாரு. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கும் இதான் சௌமியா ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆனா என்னோட நாலேஜ் கேட்டின வரைக்கும் வழக்கமா புருஷன் தன் பொண்டாட்டி கிட்ட போனதுக்காகலாம் ஒன்றும் வைஃப் அழமாட்டா. நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லி புரிய வச்சேன், நீங்க எதுவும் கேட்கவே இல்லை. அதனாலதான் எனக்கு அழுக வந்துருச்சு. பெரியவங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. பொண்டாட்டி இந்த மாதிரி கண் கலங்கிட்டா, அதுவும் மனசு கஷ்டப்பட்டு அழுதா, கண்டிப்பா புருஷ மனசு தாங்காது. சரி, நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே கேக்குறேன். ஓகே?
நம்மளுக்கு எந்த கெடுதலும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அம்மா இதை செய்ய சொல்லியிருக்காங்க. இங்க பாரு அழகி, இந்த அருணோட பாலிசி எப்பவுமே எல்லாரும் சொல்றதையும் கேட்பான். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என் மனசு ஏத்துக்கணும். அம்மாவுக்காக இல்லைனாலும் எனக்காக செய்யலாம்ல. சரி, ஆனா இதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான். நாளைக்கெல்லாம் இந்த கற்பூரம் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய கற்பூரம் வந்தாலும் சரி, அது நம்ம 2 பேருக்கு நடுவுல வரக்கூடாது. அவ்வளவுதான், புரிஞ்சுதா? இப்பவே சொல்லிட்டேன். நீங்க ஏன் சோஃபால படுக்கிறீங்க? இதுல வேற என்ன பண்றது? நான் பக்கத்துல வந்தாலே உன் கற்பூரம் கோச்சுக்குன்னு சொல்றியே. நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். சோ ஒரே பெட்ல அந்த பக்கம் திரும்பி தூங்குறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா. நான் அப்படி சொல்ல வரல. இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, இவ்ளோ ரூம் இருக்கு. அதனால நீங்க வேற ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்கலாமே. இதை குடிச்சிருக்கியா நீ? இல்ல நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? ஏன்னா முதல் ராத்திரி அன்னைக்கு வேற ஒரு ரூம்ல இருந்து தனியா எந்திரிச்சு வந்தேன்னா என் ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து உன்னை கேள்வி கேட்டு வெறுப்பேத்திடுவாங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி? ஏமா அருண் ரூமை விட்டே வெளியே அனுப்பிட்ட? இந்த மருமக ரொம்ப மோசமானவ. கண்டிப்பா உங்ககிட்ட தான் ஏதாவது குறையா இருக்கும். இப்படி அடுக்கடுக்கா கேள்வி, ஒவ்வொருத்தரா தனித்தனியா வந்து உன்னை பேட்டி எடுத்து வெறுப்பேத்திடுவாங்க. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? ரொம்ப தேங்க்யூ. நீ போய் நிம்மதியா படுத்துக்கோமா. பெட் வெயிட்டிங். அப்புறம் நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். உன்னோட விருப்பம் இல்லாம இனிமே உன் கையை கூட நான் தொட மாட்டேன். புரிஞ்சுதா? குட் நைட். நீங்க வேணா கட்டில படுத்துக்கோங்க, நான் சோஃபால நீங்க பாரு அழகி, நீ எதுவும் பேசாம பெட்ல போய் படுத்துக்கோ. என்னையும் தூங்க விடு. நான் ஏதாவது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேனா? பெட்ல போய் தூங்காம எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? போய் படுத்து தூங்கு போ. ஓ, அம்மா ஆரம்பிச்சிட்டாங்களா? ஹலோ சுமதி, சொல்லுங்க மம்மி. சுமதி, நீ சௌமியாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டல? ஆமா மம்மி, நான் அக்காவுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவளும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அக்கா அவளோட புருஷன் வீட்டுல தான் இருக்கா. எந்த பார்டருக்கும் போய் சண்டை போட போறதில்ல. உனக்கு இதெல்லாம் புரியாது. சரி, சௌமியா பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போன கூட. அம்மா, நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே உங்க செல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அக்கா இந்த நேரத்துல அவளோட ஹஸ்பண்ட் ரூம்ல இருப்பான். வேற எங்க இருப்பான்? சுமதி, நான் தான் உனக்கு சொல்லி புரிய வச்சல, அவ அருண் கூட நெருங்க கூடாது. என்ன சுமதி? நெருங்கவே கூடாதுன்னா புருஷன் பொண்டாட்டி வேற ரூம்லயே படுத்து தூங்குவாங்க? இது அக்காவோட புகுந்த வீடு மாமி. நீங்க கொஞ்சம் ஓவரா டென்ஷன் ஆகுறீங்க. உங்க பொண்ணு மேல நீங்க நம்பிக்கை வைங்க, அவ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவா. இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் தூங்குங்க, என்னையும் தூங்க விடுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சுமதி, இல்லம்மா, அது தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நான் அப்புறமா பேசுறேன். பாய். சுமதி, ஒரு நிமிஷம். என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
ஆனா இந்த பாழா போன மனசு அவ உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவகிட்டயே நான் போய் சொல்லியிருக்கேன். கிளைமேட் ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஒருத்தர் உன்னை மீட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. 2 நிமிஷத்துல நீயா காரிடாருக்கு வந்துரு, இல்ல உன்னை மீட் பண்றதுக்கு ரூம்க்கு வந்துருவாங்க. வருண், ஆஹா, உனக்கு இன்னைக்கு பேய் ஓட்டுனாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இரு வரேன். என் தூக்கத்தையே கெடுத்துட்டான். See, I knew it. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகாயம் வழியா கவிதை அனுப்பி எதுக்காக என்ன வர சொன்ன? இந்த மனசு இருக்கு, அது எப்பவும் இப்படி தாங்க செய்யும். உன்ன மாதிரி தான் என் பின்னாடி நிறைய பேர் சுத்துறாங்க. நீ எதுக்காக என்ன இங்க வர சொன்னு சொல்லு. என்னங்க, உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. உங்க வாயால ஐ லைக் யூ டூங்கிற வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாங்க, ஐ லைக் யூ so much. நீ சரியான டெஸ்போ. என்ன சொல்ற? ஒரு விஷயத்தை கவனமா கேட்டுக்கோ. நீ நினைக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. The girl you're trying to reach is currently unreachable. ஓ, அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம்ங்கிறீங்களா? இந்த ரூட்ல எல்லா லைன்ஸும் பிஸியா இருக்கு. சுமதி ஒரு நிமிஷம். ஓஹோ, ஏய் அழகி, இப்போ கதவு திறக்காத. நான் சொன்னதுக்கு அப்புறம் கதவு திறந்தா போதும். இல்லங்க, அது ஓய் அழகி, இப்போ கதவு திற. ஐயோ, கதவு திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? நேத்து ஃபர்ஸ்ட் நைட்னு தெரியும், அதனால கதவு திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? ஓய், கைய காட்டு. என்னாச்சுக்கா? ஏய், என்ன நீ என்ன பண்றீங்க? இந்த பாரு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ நினைச்ச உடனே நேரா ரூம்குள்ள வர முடியாது, புரியுதா? கிளம்போ. ஏய், நான் ஒன்னும் இங்க ஆராய்ச்சி பண்ண வரல. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா தான் உங்க 2 பேத்தையும் டிஃபன் சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். வேணும்னா வாயில இங்கே பட்னியா கடை. சரி சரி சரி, கிளம்பு. ஓய் அழகி, கதவை சீக்கிரம் பூட்டிக்கோ. சரி, குளிச்சு சீக்கிரம் ரெடி ஆப்போ. அவங்க வந்து இங்க என்ன தேடிட்டு இருந்தாங்கன்னு தெரியலையே.
பெட்ஷீட்டும் கரெக்டா தான் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸும் கலையில, வலையிலும் எதுவுமே உடையல. அப்போ எப்படி இந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க ஐயோ முடியல? என்ன ஆச்சுமா? காலையில இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? நான் அருண் ரூம்ல இருந்து தான் வரேன். அந்த ரூமை பார்க்கும்போது எனக்கு எதுவுமே வித்தியாசமா தெரியலையே. அடக்கடவுளே, இந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னே தெரியல. சரி அதை விடு, நீ போய் டிஃபன் எடுத்துட்டு வா. சரி. நல்லா இருமா. அடக்கடவுளே. அத்தை ஆ? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. இங்க பாரு, இந்த கால்ல விழுகிறது, ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனமே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் புருஷன் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோ. என்ன? என் பேரனை எப்ப பெத்து கொடுப்ப? நேத்து ராத்திரி சரியா தூங்கலையா? நீ தூங்கிட்டியா? அப்புறம் எனக்கு எப்படி நீ பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்ப? ஏய் பிரீத்தி, இது இன்டர்நெட் காலம்னு எனக்கும் தெரியும். அதுக்காக குழந்தையெல்லாம் இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியாதுமா. குழந்தை வர்றதுக்கு நேரம் காலம் ஒன்று இருக்கு பிரீத்தி. அந்த டைம் வரும்போது உனக்கு கண்டிப்பா சந்தோஷமான செய்தி வரும். டே அருண், நேத்து ராத்திரி தான் ஒண்ணுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி நல்ல செய்தி வரும்? அப்போ என் ரூம்க்கு நீ இதுதான் பார்க்க வந்தியா? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். யோ, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஆக்கி அதை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. டே அருண், நேத்து ராத்திரி தான் ஒண்ணுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி நல்ல செய்தி வரும்? அப்போ என் ரூம்க்கு நீ இதுதான் பார்க்க வந்தியா? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். யோ, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஆக்கி அதை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் என் பொண்டாட்டி கூட, அதுவும் என்னோட ரூம்குள்ள எப்படி வேணாலும் இருப்பேன். இதுல உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். பாரு, இங்க பாரு. அடேங்கப்பா, காலங்காத்தாலேயே என்ன பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. காலங்காத்தால ஆர்குமெண்ட் இல்லாம பிளசண்டா இருக்கணும். ஜெய் துர்கா தேவி, தாயே நீதான் காப்பாத்தணும். நீ நல்லா இருக்கணும் மருமகளே, என்னன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமா. நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எங்களுக்கு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துரு. கேட்டியா? ரொம்ப சலிச்சுக்காதம்மா. உன் வீட்டுக்காருக்கு வயசாயிடுச்சு. பேரனையோ பேத்தியோ தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு எப்படி ஊரெல்லாம் சுத்துவாரு? உடம்புல தெம்பு வேண்டாம்? வயசான மனுஷன். ஏன்டா சிங்க குட்டி, இங்க யாருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றேன்? உன்னை பார்த்துதான்ப்பா சொல்றேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? நேத்துல இருந்து அம்மா கிட்ட நான் பேசவே இல்லை. எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு. ஓஹோ, இவ்வளவுதான விஷயம்? டோன்ட் வரி, இப்பவே அம்மா கிட்ட பேச வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சுமதி, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல மம்மி. உன் செல்ல பொண்ணு உன்கிட்ட பேசணும்னு சொல்றான். இந்தா பேசு. சௌமியா, இது வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரி தானம்மா நீ நடந்துகிட்டு இருக்க? ஆமாம்மா, நான் அப்படிதான் செஞ்சேன். ஆனா அவருக்கு என் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு. எனக்கு புரியுதுமா. ஆனாலும் நான் சொன்னது எல்லாமே அது உங்களுடைய நல்லதுக்கு தானே. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு தெரியுமா, நீங்க எனக்காக எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும். அம்மா, நான் போனை வச்சுட்டேன், நான் கீழே போகணும். சரிம்மா, போயிட்டு வா.
ரொம்ப பெரிய தப்பு இல்ல புதுசா கல்யாணம் ஆன பொண்டாட்டிய புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறது. அதெல்லாம் விட சரி சொல்லு, நேத்து உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே, மாமா என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? எப்படிடா கிஃப்ட் கொடுக்கறது? அவகிட்ட ஒண்ணுமே பேச முடியல. சரி அதை விட்டு தள்ளு, நீயே சொல்லு, இதை எப்படிடா கொடுக்கறது? நீ ஒன்று பண்ணு, இது உன் கழுத்துல மாட்டிட்டு சுத்து. ஏண்டா அன்னைக்கு அவ்வளோ கிளாஸ் எடுத்த உனக்கு உங்க 2 பேருக்கு நடுவில் எதுவுமே நடக்கலங்கிற? எங்கடா ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்கலன்னா அதாவது பேரு தான்டா ஃபர்ஸ்ட் நைட்டு. அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பெருமைப்படுத்துற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணுமே. டேய் என்னடா சொல்ற நீ? ஏன் என்னாச்சு? டேய் அது ஏன் சொன்னா உனக்கு புரியாதுடா. சரி நானே சொல்றேன் இரு. இந்த கற்பூரத்தை அம்மா கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேரக்கூடாதான். அதனால எதுவுமே நடக்கல. நாங்க தனியா தானே பார்த்தோம். இப்ப நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? அப்ப இந்த ஹீரோவோட கதையில அந்த கற்பூரம் டப்பா தான் வில்லனா இருக்குல்ல? அதுதான் ஹீரோயினோட எமோஷனல் கனெக்ஷனா இருக்கு. கரெக்ட். சரி வா. ஓய் அழகி, அந்த கற்பூர டப்பா எடு. என்ன? ஐயோ நீ எதுக்குமா எது கேட்டாலும் இப்படி ஸ்லோ மோஷன்ல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? கற்பூரம் எடுன்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துடணும். சரிங்க. அழகி, இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல இந்த கற்பூரம் வில்லன் வரவே போறது. நான் கற்பூரத்தை கொடுத்து நல்ல யோசனை தாம்மா கொடுத்துருக்கேன். அது முழுசா தீர எப்படியும் 20 நாள் ஆகும். அதுக்குள்ள சௌமியாவுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும். இப்ப பாத்துக்கிட்டே அழகி, என்ன நான் உனக்கு காட்டுறேன் பாரு. இந்த கற்பூரம் எப்படி கரையுது. மிஸ்டர் கற்பூரம், இனிமே உன்னை யார் காப்பாத்துறா நானும் பாக்குறேன். அழகி, 2 மணி நேரத்துல கற்பூரம் முழுசா கரைஞ்சிடும். உங்க அம்மா சொன்ன வார்த்தையும் காப்பாத்துற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். எப்படி ஐடியா? ஆனா இது ரொம்ப தப்பாச்சே. இதுல என்னமா தப்பு இருக்கு? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? கற்பூரம் முழுசா கரையணும்னாங்களா? அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அது சரிதான். ஆனா இந்த மாதிரி நமக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு அழகி. இது வரைக்கும் நாம புருஷன் பொண்டாட்டியாவே ஆகல. நீயே சொல்லு, கல்யாணம் பண்ணிட்டால எப்படிதான் இருப்பாங்களா? இல்ல ஒருவேளை உங்க அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரியும்னா இப்போ ஒண்ணு லேட் இல்லை. இல்லங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சரியோ தப்பெல்லாம் நான் யோசிக்கல. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அழகி, நீ என்னை விட்டு விலகி போறதுக்கு மட்டும்தான் சாக்கு தேடிட்டு இருக்க. அதுக்கு என்ன ரீசன் உனக்கு உங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் தெரியும், நீ என் பக்கத்திலேயே இருந்தோம் எங்கேயோ இருக்கிற மாதிரி தோணும். இன்னும் ஒண்ணே ஒண்ணு, இந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு சாக்கு நான் கேட்டேன்னு வை, அதோட இந்த உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கல்யாணமாகி 3 நாள் ஆச்சு. நாம இன்னும் புருஷன் பொண்டாட்டியா ஆகல. நீ ஏன் சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இப்படிதான் இருப்பாங்க இல்லல்ல? இங்க பாரு, இதுக்கப்புறம் ஒரு சாக்காவது நீ சொல்லி நான் கேட்டா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. நாம சேரல. ஆனா அந்த வெறுப்புல நான் இந்த வார்த்தையை சொல்லல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ என் கூட உறவால இணைஞ்சும் கூட என் மனசுக்கு இன்னும் நெருக்கமாகல.
பதில் சொல்ல அழகி. ஏதாவது சாக்கு வச்சிருக்கியா? இன்னைக்கு ராத்திரி நான் உன் பக்கத்துல வருவேன். நீ என்ன தடுக்க கூடாது. நான் அமைதியா இருக்க மாட்டேன். சுமதி, அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா? எனக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு நீயே சொல்லு. ஒரு பக்கம் நான் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா என்ன நம்புறாங்க. இன்னொரு பக்கம் என் புருஷன். அம்மா செய்யறது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தானே. நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவர் என் மேல எப்படி கோவப்பட்டுட்டு போனாருன்னு பார்த்தல. அக்கா, பாசம் எங்க இருக்கோ கோவம் அங்கதானே இருக்கும். அவர் சொல்றது கரெக்ட் தான். இவ்ளோ அழகான மனைவி கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னா கோவம் வரதானே செய்யும். அதோட இந்த கற்பூரத்தை கரைய வைக்க யூஸ் பண்ற லாஜிக் சரின்னு தான் படுது. இது வரைக்கும் நீ அம்மாவுக்கு கொடுத்த வாக்குப்படி அவரும் பக்கத்துல வரல. சரி சரி, அதெல்லாம் விடு. முதல்ல அழறது நிறுத்து. அக்கா, நீ ஒண்ணு பண்ணு. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ ஏதாவது சமைக்கலாம்ல? என்ன பண்ணலாம்? உங்களோட ஃபேவரட் கீர் பண்ணலாம். அதனால மாமா சந்தோஷமா ஆயிடுவாரு, மூடும் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ சொல்றது மட்டும்தான் அவரு கேட்பாரு. சரி வா, இன்னைக்கு நம்ம போய் ஸ்பெஷல் கீர் பண்ணலாம். சரியா? முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. வா 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 வா. என்ன செய்யலாம்? முள்ளங்கி கூட்டு செஞ்சிடறேன். அப்படியே கொஞ்சம் குருமாவும் பண்ணிடுறேன். சரி. அட கடவுளே, நான் என்ன நினைச்சேன், மருமக வந்துருவா, அதுக்கப்புறம் நான் அடுப்படிக்கு போவேனான்னு நினைச்சேன். நாம நினைக்கிறதெல்லாம் எங்க அப்படியே நடக்குது. அக்கா, நம்ம மருமகளுக்கு ஆயுசு கெட்டி. கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். போக்கா, அதென்னமோ உண்மைதான். அத்தை, சொல்லுமா. நான் ஏதாவது செய்யட்டுமா? நல்ல வேளை நீ வந்த. இல்லனா நான் என்னென்ன யோசிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து அதை விடு. நம்ம வீட்ல நீ இன்னைக்கு முறையே சமைக்க போற. நீ ஏதாவது உன் கையால சமையல் செஞ்சா நல்லா இருக்கும். என்கிட்ட கொடுங்க ஆண்டி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த முதல் சமையல் என் மருமக தான் செய்யணும். அவளுக்கு தானே கல்யாணம் நடந்திருக்கு, உனக்கு இல்ல. எனக்கும் தெரியும் ஆண்டி. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு அக்கா இங்க ஃபர்ஸ்ட் டைமா சமைக்க போறான்னு எனக்கு தெரியும். அக்கா தான் இன்னைக்கு சமையல் பண்ண போறா. நான் அவளுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ண போறேன். ஏதோ சொல்லுவாங்கல்ல, சாக்ஷாத் அந்த அன்னபூர்ணியே எங்க அக்கா கையில இருக்கா. இன்னைக்கு நீங்களே பார்க்க போறீங்க. எங்க அக்கா செஞ்ச சமையலை சாப்பிட்டு நீங்க கமெண்ட் சொல்லல, நான் என்னோட பேரையே மாத்திக்கிறேன். வாக்கா, நிறைய வேலை இருக்கு. பார்த்து எடுத்துட்டு போமா. வாக்கா. அக்கா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன் கையால செய்யற வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கீரை மாமா சாப்பிட்டு மயங்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவரால ரொம்ப நேரம் கோவமா இருக்க முடியாது. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, கொத்தமல்லி எங்க? கொத்தமல்லி இல்லையே. நான் போய் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அப்புறம் நீ சொல்லுவேன் சாப்பாட்டுல கொஞ்சம் கூட ருசி இல்ல, கொத்தமல்லி ரொம்ப முக்கியம்னு. நான் போய் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சுமதி, அம்மா.
ஹலோ அம்மா. அட சௌமியா, நீங்க ஃபோன் பண்ணது நல்லதா போச்சு. இன்னைக்கு முதல் தடவை சமைக்கிறேன். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எது செஞ்சாலும் அது நல்லதாமா இருக்கும். அதுலயே ரொம்ப ஸ்பெஷலா நீ ஸ்வீட் எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணுவியே. எல்லாத்தையும் பண்ணி கொடு. அருணுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நானும் அதுதான் யோசிச்சேன். நான் அதையே பண்ணிடுறேம்மா. சௌமியா, அது உனக்கும் அருணுக்கும் நடுவுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே. கொஞ்ச நாளைக்கு தாமா இதெல்லாம். அந்த கற்பூரம் எல்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் அருணுக்கு வர இருக்கிற ஆபத்தும் தன்னாலேயே போயிடுமா? சரியா சௌமியா? அது வரைக்கும் நீ அவனுக்கு நல்ல ருசியா சமைச்சு போடுமா, அது அவனுக்கு பிடிக்கும். சரிம்மா, நானும் அந்த முயற்சி தான் செய்யறேன். அம்மா, அது 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 வந்து அந்த கற்பூரத்தை அவரு கரைச்சிட்டாரு. கற்பூரத்தை கரைச்சிட்டானா? அம்மா, நேத்து ராத்திரி ரொம்ப வெறுப்பாயிட்டாரு. என் மேல அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் அவரை வேணும்னே விலக்கி வைக்கிறேன்னு நினைக்கிறாரு. அதனால அவரு கற்பூர டப்பாவை எடுத்து ஃபேனுக்கு முன்னாடி வச்சு கரைச்சிட்டாரு. எல்லா கற்பூரமும் கரைஞ்சிருச்சுமா. அப்படி எல்லாம் நடக்க கூடாது சோமு. இதெல்லாம் நீ ஏன் நடக்க விட்ட? அந்த கற்பூரம் முழுசா முடியற வரைக்கும் நீ அவன் பக்கத்துல போக கூடாது. அம்மா, அவர் எவ்வளவு கோவப்பட்டார் தெரியுமா? அதனால நான் பயந்து போயிட்டேன். என்னால எதுவும் செய்ய முடியல. அந்த கற்பூரம் முழுசா காலியாகிற வரைக்கும் அவர்கிட்ட நெருங்க கூடாதுன்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆனா இப்பதான் அவரே கற்பூரம் எல்லாத்தையும் கரைச்சிட்டாரே. அம்மா, நான் இப்ப என்ன செய்யறது? இப்ப நான் இவளுக்கு என்ன சொல்றது? இத பார் சௌமியா. ஹலோ, போன் ஏன் கட்டாச்சு? போன் ஆஃப் ஆயிடுச்சு. லைனே போக மாட்டேங்குது. கடவுளே, இந்த சுமதி இருக்காளே, போனை எப்பவுமே ஃபுல்லாவே சார்ஜ் பண்ண மாட்டா. அம்மா பாவம், இந்நேரம் டென்ஷன் ஆயிருப்பாங்க. அம்மா நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது சரி பிரீத்தி. சொல்லுங்க. நம்ம பொறுக்கி பையன் எங்க? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இனிமே அவனை பொறுக்கின்லாம் கூப்பிடக்கூடாது. அதுவும் என்னன்னா, இந்நாள் வரைக்கும் அவன் என்னைக்காவது டைம்க்கு வந்திருக்கானா? எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய தொல்லை பண்றதா உங்க வேலை. இப்ப அப்படி என்ன பெருசா சொல்லிட்டேன்? அவன் காலுக்கு நாம கால் கட்டு போட்டு விட்டுருக்கோம். இப்போவாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும் போது நேரத்துக்கு வந்து நம்மளோட சாப்பிட வேணாம். சரி, அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு நாம சாப்பிடுறதுக்காக அப்படி என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கோம்? மாமா, இன்னைக்கு மருமக முதல் தடவை சமைக்கிறா. அதனால சமையல் ஃபுல்லா அவளோட தான். அப்படின்னா இன்னைக்கு என் மருமக கையால முத தடவையா சாப்பிட போறேன். என் வாழ்க்கையோட பிளாஷ்பேக் இப்போ ஓட போகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா பிரீத்தி? நீ முத தடவை எங்க வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சப்போ நான் வந்து கிச்சன் அப்படியே சுத்தி சுத்தி வந்த ஞாபகம் இருக்கா? பிரீத்தி, இதை வச்சே நீ டிசைட் பண்ணி சொல்லலாம். இதுல பொறுக்கி யாரு? உங்க பிள்ளையா இல்ல உங்க அன்பு புருஷனா? என் புருஷன் தான். ஏய், வாய் மூடு, வாய் மூடு. இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். பொண்டாட்டி இருக்கும்போது அவ சமைக்கிறத சாப்பிட்டுட்டு அவ பின்னாடி சுத்தி சுத்தி வரணும்னு தான் தோணும். முதல்ல சாப்பாடு கொண்டு வாங்கியா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதோ மாமா, அவங்களே வந்துட்டாங்க. ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் ஆளல. கண்ணு தெரியாதா? என்னங்க இப்படி சொல்றீங்க? டிஷ் கீழே விழாம நான் காப்பாத்தினேன். யூ ஷுட் சே தேங்க்ஸ் டு மீ ஆர். நல்லதுக்கு இப்பெல்லாம் காலமே இல்லைங்க. நேரா பார்த்து வந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. எனிவே தேங்க்ஸ். ஓகேங்க. வாடா என் ரெண்டாவது சிங்கம். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, பார்க்கடலை கடைஞ்சி அமுது படைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சந்தோஷப்படுற என் சிங்கம். அந்த பிரம்மா என் மருமக கையை ஏதோ மேஜிக்கோட படைச்சிருக்காண்டா. நான் எப்போ சந்தோஷப்படுவேனா, என் மடியில எப்போ பேரனோ பேத்தியோ வருதோ அப்பதான்.
யாராவது எனக்கு கொஞ்சம் சப்பாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். மாமா, அக்காவோட ஸ்பெஷாலிட்டியே கீர் தான். இந்தாங்க மாமா, இதை சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பா சொன்ன வார்த்தையை நான் மனசார ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். என் அன்பான டார்லிங் கையில உண்மையிலே ஒரு மேஜிக் இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன், இங்க வாமா, இங்க வாங்க 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 வாங்க. நீ இன்னைக்கு நம்ம வீட்டுல முத தடவை சமைச்சதுனால, அதுவும் தேவாமிர்தமான ஒரு சமையலா இருந்ததுனால, இத நான் ஏன் சார்பா ஒரு அன்பான கிஃப்டா தரேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா? அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷத்துல அப்படியே மூழ்கடிச்சிடணும். ரொம்ப நன்றிமா. அழகே, மாமனார் சொன்னது புரிஞ்சுதுல? நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். இப்போ நான் ஏதாச்சும் சொன்னா என்ன வாயடின்னு சொல்லிடுவீங்க. இது வெறும் சாப்பாடு தானே, இதுல என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்கு? இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அண்ணே, சமையல் சூப்பரா இருக்கு. உங்க 2 பேரோட ஜோடி பொறுத்த மாதிரி. ரவீனாக்கா, இனிமே ஒன்று பண்ணுங்க. அன்னிக்கிட்ட சமையல் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மாமா உங்களை தேடி எடுத்துட்டு போயிருவார். அதுக்கப்புறம் நீங்களும் நேரம் பார்த்து அவரோட எஸ்கேப் ஆயிடுங்க. ஏ வருண், தப்பா பேசாத. அவ இப்ப என்ன சொன்னாலும் சரி, நீ அவளை வாயாடின்னு தான் சொல்லுவேன். அதனால அவகிட்ட நீ எதுவுமே சொல்லாம இரு. அடே, Oh God. அக்காவோட குக்கிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த சின்னமும் ஜாண்டி கொஞ்சமாவது ஹாப்பியா இருந்தாங்களே. ஓ ஷிட். அக்கா காலையில போன் சார்ஜ்ல போட சொன்னா மறந்துட்டேன். நிர்மலா, கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படிமா பொறுமையா இருக்க முடியும்? உனக்கு தான் தெரியும்ல, அருண் எல்லா கற்பூரத்தையும் கரைச்சிட்டான். இந்த சுமதிக்கு வேற காலே போகல. நான் என்ன பண்றது? நான் உடனே உங்க வீட்டுக்கு கிளம்பி போறேன். நிர்மலா, என்னம்மா நீ நினைச்சதும் இந்த வீட்டுக்கு போயிட முடியுமா? அது பொண்ணோட பூந்த வீடு. அங்க போய் நீ என்ன காரணம் சொல்லுவ? கற்பூரம் கரைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவியா? நான் என்னதான் பண்றது? ஓகே. ஓ காட். மாமா கிட்ட இருந்து 15 மிஸ்டு கால்ஸ், 5 மெசேஜ் வேற வந்திருக்கு. உன் கதை முடிஞ்சது சுமதி. முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். திட்ட போறாங்க. சுமதி தான் ஃபோன் பண்றா. சுமதி, ஏன் இப்படி பண்ற? ஏன் உனக்கு காலே போகல? அது வந்து போன்ல பேட்டரி இல்ல மம்மி. நானும் அக்காவும் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தோம். ஏன் என்னாச்சு? நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அருண் எல்லா கற்பூரத்தையும் கரைச்சிட்டானா? நீ ஒண்ணு பண்ணு, உடனே கற்பூரத்தை எடுத்துட்டு போய் அந்த டப்பால போடு. இல்ல, என்னால அப்படிலாம் பண்ண முடியாது மம்மி.
ஒரு நிமிஷம். நீங்க தானே சொன்னீங்க கற்பூரம் கரையிற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேரக்கூடாதுன்னு. அப்புறம் கற்பூரம் தான் காலி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்காக அக்காவையும் மாமாவையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாரு, நான் இது எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ இப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சு வை. அவங்க 2 பேரையும் சேர விடாத. சொல்றது புரியுதா? இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். மம்மி, ஒருவேளை நான் அப்படி செஞ்சேன்னா பிரச்சனை அதை விட இன்னும் பெருசாயிடும். சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சுமதி. நீ அவங்கள பிரிச்சு வச்சுதான் ஆகணும். புரியுதா? முடியாது. நான் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். சொன்னது புரிஞ்சதுல? அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. அருண் மாமா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நீங்க என்ன வேணும்னாலும் காரணம் சொல்லிக்கோங்க. அவங்க உறவை விட அது முக்கியமா இருக்காதுல்ல? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உறவுகள் நெருக்கமா இருந்தா இந்த தோஷம் அபசகுணம் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. And I'm sure என் அக்காவோட மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நான் அப்புறமா பேசுறேன். பாய், குட் நைட். சுமதி, இல்ல, அப்படி எதுவும் நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த விபரீதத்தை எப்படியாவது தடுத்தாகணும். நான் உடனே உங்க வீட்டுக்கு கிளம்புறேன். நிர்மலா, நீ என்ன தூங்கிக்கிட்டு இருக்கியா? அருண் சௌமியாவை நெருங்க போறான். அருணுக்கு எல்லா விஷயமும் தெரியறதுக்கு முன்னாடி சௌமியா கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்லிடு. புரியுதா? என்னால முடியாது. நான் நிர்மலாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ கொடுத்த வாக்கு குப்பையில போடு. நான் சொன்னதை செய். நீயே போய் எல்லாம் கூட்டாளிகளை அனுப்பு. சௌமியாவுக்கு இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஆகணும். இது நடக்கலனா நீ சௌமியாவை நிரந்தரமா இழந்துடுவ. இது நான் இன்னைக்கு சொல்ற வாக்கு. எனக்கு வருத்தமா இருக்கு சௌமியா. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு உன் வாழ்க்கை பத்தின ரகசியத்தை, மிகப்பெரிய உண்மைய உனக்கு சொல்ல போறேன்.